வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் கடந்த சில வருடங்களை நினைத்து பார்த்தால் ஒரு உணர்வு உங்களுடைய மனதிற்குள் வந்து கொண்டே இருக்கும். என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு தடைகளால் நிரம்பியது? நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. ஆனால் ஏன் என்னுடைய குடும்பம் கூட என்னை சோதனைக்காரனாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரணமானது இருக்கிறது. சனி பகவானின் கர்ம சோதனைக்கான ஒரு காலம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கொடுமைகள் இது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இது பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, மிதுனம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் நிச்சயமாக பொருந்தும். இந்த சனி பகவான் வாழ்க்கையில வரும்போது அவர் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க வருகிறார். பொறுமை, பொறுப்பு, உண்மை. இது அனைத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக சில சோதனைகளையும் சில பாதிப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார். ஏற்படுத்திவிட்டு அதற்கு பிறகுதான் நமக்கு நன்மைகளை உருவாக்குவார். ஆனால் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்து கொண்டு எந்த அளவுக்கு உங்களை ஆட்டி படைக்கிறார் தெரியுமா? உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் பகவான். புதன் என்பது அறிவு, தொடர்பு, திட்டமிடல் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பார். ஆனால் இந்த சனி பகவான் வாழ்க்கையில் வரும்போது புதனின் வேகத்தை குறைத்து வாழ்க்கையில சில தடைக்காலங்களை உருவாக்குவார். புதன் உங்களுடைய அதிபதி தான். இருந்தாலும் அவரால் எந்த விதமான நன்மைகளையும் உங்களுக்கு செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா சனி பகவான் அதை தடுத்து நிறுத்துவார். தடுத்து நிறுத்தி உங்களுக்கான அந்த கர்ம காலங்கள் இருக்கல்லவா, அந்த ஒரு கர்ம காலங்கள் மூலம் நீங்கள் இதுவரைக்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள், பாவங்கள் அனைத்திற்கும் சில சோதனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்துவார். ஆனால் அந்த ஒரு சோதனைகளை நீங்கள் கடந்து வந்துவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கப் போகிறது. அதனால் இந்த மிதுனம் ராசி அன்பவர்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? நீங்க செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், செய்யக்கூடிய தொழில்களாக இருக்கட்டும், அதில் போதுமான அளவுக்கு லாபங்கள் கிடைக்காது. அது அனைத்திலும் தாமதமான ஒரு வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எதற்காக சண்டை ஏற்படுவது என்று தெரியாது. ஆனால் தினமும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நம்பியவர்களால் துரோகமானது உண்டாகும். மனதில் சில அழுத்தங்களானது இருந்து கொண்டிருக்கும். இதை நம்ம தீர்ப்பது, நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்று தெரியாமல் நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீங்க. இனி அனைத்தும் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த கர்ம சோதனைகளாக இருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக அனைத்துமே மாற்றப்படும். அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதைத்தான் நான் கூறுகிறேன். இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இந்த சனி பகவான் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில வந்தார் தெரியுமா? ஜோதிடத்தில் சனி பகவான் ஒருவரின் வாழ்க்கையில் 3 காரணங்களுக்காக வருகிறார். ஒன்று, கர்ம விளைவு. முன்னொரு காலத்தில் செய்த செயல்களின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக இந்த சனி பகவான் நம்முடைய காலத்திற்கு வருகிறார். அது மட்டுமல்லாமல் நம்ம தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்திற்கும் ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தணும், சோதனைகளையும் ஏற்படுத்தணும். அதற்காகத்தான் இந்த சனி பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கார். கர்ம விளைவுகளை நம்மளுக்கு உருவாக்க போகிறார். இரண்டாவதாக, வாழ்க்கையில ஒரு பொறுப்பை நமக்கு அதிகரிப்பார். மிதுனம் ராசிக்காரங்க சில நேரங்களில் வாழ்க்கையை மிகவும் சுலபமாக எடுத்துக்கொள்வார்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, ரொம்பவும் நீங்க கோவப்பட மாட்டீங்க. அது பாட்டுக்க நடக்கு, அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இதனால நீங்கள் எல்லாத்தையுமே சுலபமாக எடுத்துக்கொள்வீர்கள். அதை மாற்றுவதற்காக சனி சில பொறுப்புகளை உங்களுக்காக கொடுப்பார். பொறுப்புகளை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலைக்கு போயே ஆகணும். வேலைக்கு போகலை அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற ஒரு மனநிலையை உங்களுக்கு உருவாக்குவார். இதைத்தான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். உண்மையானவர்களை உங்களுக்கு காட்டுவார். இந்த சனியின் காலத்தில் யார் உண்மையானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய நிலைமையானது இப்போ நல்ல ஒரு பணக்காரனா இருக்கீங்க, உங்களை திடீர்னு ஏழையாக மாற்றி விடுவார். அந்த ஒரு நேரத்திலும் உங்களுடன் நண்பனாக யார் யார் இருக்கிறார்கள், உறவினர்கள் யார் உங்களை தேடி வருகிறார்கள், அதனை பார்த்து யார் உண்மையானவர் யார் கெட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரிய வைப்பதற்காக மட்டுமே சனி பகவான் இந்த ஒரு செயலை உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். எனவே உண்மையான ஒரு அன்பு யார் உங்கள் மீது வைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிய வைப்பதற்காக மட்டுமே இந்த ஒரு சோதனை காலமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்கு சனி எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் தெரியுமா? சனி காலத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சிலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். முதலாவதாக உங்களுடைய தந்தையின் உடல்நிலையை அல்லது பணப்பிரச்சனை, இந்த இரண்டில் ஏதாவது உங்களுடைய தந்தையானது மாட்டிக்கொண்டு உடல் ரீதியாகவோ இல்லைன்னா பணம் ரீதியாகவோ அவர் நிச்சயமாக சில பிரச்சனைகளுக்கு உட்படப்படுவார். இப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதற்கான காரணம், சனி 9ஆம் இடத்தை பாதித்தால் தந்தையின் வாழ்க்கையில சில சோதனைகளானது ஏற்படும். அந்த ஒரு சோதனைகள் சாதாரண சோதனைகளாக இருக்காது, தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சோதனைகளாக இருக்கும். அடுத்ததாக தாய். குடும்பத்தில் அமைதியானது குறையும்.
ஏன் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதனை பொறுத்துதான் நம்முடைய வீடும் அமைதியாக இருக்கும். ஆனால் அவர்கள் இந்த ஒரு நேரத்தில் பொறுமையை இழந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உட்கொள்ளப்படுவார்கள். காரணமே இல்லாமல் சண்டையிடுவார்கள். அது குழந்தைகள், பெரியவர்கள், கணவன், மனைவி என அனைவருக்குள்ளேயும் இந்த தாய் நிச்சயமாக சண்டையிடுவார். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் இந்த ஒரு நேரத்தில் மகிழ்ச்சி என்பது குறைந்து காணப்படும். இதற்கு காரணம் சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இருப்பதால் குடும்பத்தில் அமைதியை உங்களுக்கு குறைத்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக சகோதரர்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள். சில நேரங்களில் சகோதரர்களுக்குள் கருத்து வேறுபாடானது ஏற்படும். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இத்தனை நாட்கள் சிறு வயதிலிருந்து ஒன்றாக பிறந்து வளர்ந்து வருவீங்க. ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்திருப்பீங்க. இந்த ஒரு காலத்தில் சனி பகவானால் எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க, நான் தனியாக போகிறேன், எனக்குன்னு தனி வீடானது வேண்டும் அப்படின்னு உங்களுக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதற்கான காரணம் சனி பகவான் 3ஆம் இடத்தை பாதித்தால் மட்டுமே இப்படிப்பட்ட சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். குடும்பத்திற்குள்ளேயே ஏன் இப்படி நடக்குன்னு தெரியாம சில சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கும். இந்த சனியால் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத 3 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். நிகழ்வு 1, நம்பிய நண்பர் துரோகம் செய்திருப்பார். நீங்கள் முழுமையாக நம்பிய ஒருவர் உங்களுடைய பின்னால் தவறாக பேசியிருப்பார். இதனால உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுகளானது உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இடையில் நிச்சயமாக நடந்திருக்கும். 2ஆவதாக தொழிலில் தடை. நீங்கள் முயன்ற வேலையை திடீரென்று தடைபட்டுவிடும். நீங்களும் முயற்சி செய்து அந்த ஒரு வேலையை செய்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அது ஏதாவது ஒரு காரணங்களை கூறி உங்களிடமிருந்து அந்த ஒரு வேலையானது பறிக்கப்பட்டிருக்கும். இதற்கு சனி 10ஆம் இடத்தில் இருந்தால் மட்டுமே வேலையானது உங்கள் கையை விட்டு நிச்சயமாக சென்றுவிடும். 3ஆவது நிகழ்வு உறவுகள் முறிவு. நீங்கள் மிகவும் நேசித்த ஒருவர் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார். அவர் ஏன் விலகிறாரு, எதற்காக விலகிறாரு என்று கூட தெரியாது. அப்படிப்பட்ட உயிருக்கு உயிராக நேசித்த உங்களுடைய காதலனோ காதலியோ இல்லை அப்படின்னா உங்களுடைய நண்பர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்தியது ஏன் தெரியுமா? வேலையில சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்தார். இதனால உங்களுடைய வேலை விஷயத்தில் தடைகள் உருவானது. பணம் விஷயத்தில் சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தார். உறவு விஷயத்தில் சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தார். குடும்ப விஷயத்தில் சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தார். இதனால தான் நீங்கள் எது செய்தாலும் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருந்தார். அதனால தான் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையவே முடியவில்லை. இந்த சனியின் தாக்கம் உங்களை எவ்வளவு தெரியுமா பாதித்தது? மனம் ரீதியாக மனச்சோர்வு, நம்பிக்கை குறைவை ஏற்படுத்தியது. பணம் ரீதியாக சேமிப்பை குறைத்தது. உறவு ரீதியாக நெருங்கியவர்களை விலக்கிவிட்டது. இது அனைத்தையும் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டது. இதனால் நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தீங்க. ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு, இந்த இடைப்பட்ட நாளுக்கு பிறகு சனியின் தாக்கங்கள் குறைய போகிறது. இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கை இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு செல்ல போகிறது. அது நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் இந்த மிதுனம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். அது என்ன தெரியுமா? முதலாவதாக சனி பகவான் உங்களுடைய சோதனைகளை குறைக்கக்கூடிய ஒரு காலத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுப்பார். 3ஆவதாக புதன் பகவான் அறிவு மற்றும் வாய்ப்புகளை உங்களுக்குள்ள உருவாக்குவார். சுக்கிர பகவான் உங்களுடைய உறவுகளை மேம்படுத்துவார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியத்தை உருவாக்குவார். இதெல்லாம் இந்த சனியின் தாக்கங்களிலிருந்து விடுபட்டு உங்களுடைய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. இனிமேல் நன்மைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான் தரக்கூடிய 4 முக்கியமான விஷயங்களானது இருக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். நீண்ட நாட்கள் நீங்கள் காத்திருந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தேடி வரும். புதிய ஒரு வருமானம் கிடைக்கும். இதனால் பணவரவானது உங்களுக்கு அதிகமாகவே மேம்படுத்தப்படும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். தொடர்புகள் அனைத்தும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அந்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல சீராக மாற்றி அமைப்பார்கள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். இவர்கள் இந்த அளவுக்கு எனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகளை அந்த சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுத்தி விடுவார்கள். உங்களுடைய மனதையும் தெளிவுபடுத்துவார்கள். உங்களுடைய தொடர்புகளும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். புதிய நபர்கள் வாழ்க்கையில் வருவது மூலம் தொடர்புகள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக இனிமேல் இந்த சனி பகவானின் வார்த்தைகள், சனி பகவான் உங்களிடம் கூறக்கூடிய வார்த்தைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் உன்னை சோதித்தேன், இல்லை என்று கூறவில்லை. நீ பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அந்த ஒரு சோதனையை உன் மீது வைத்தேன் என்று சனி பகவான் உங்களிடம் கூறப்போகிறார். எனவே இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் சனி பகவானால் ஏற்படாது. அவரினால் இனிமேல் வேறு ஏதாவது கிரகங்கள் மூலமாக
பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதையும் சனி பகவான் தீர்த்து வைப்பார். நீ பொறுமையாக இருந்தாய், அதனால் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது ஏற்படும். இனிமேலும் நீ பொறுமையாக நடந்து கொள், உன் பிடிவாதத்தை விட்டுக்கொள், உன்னுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் என்று சனி பகவான் உங்களிடம் கூறுவார். இந்த சனி பகவான் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? நிலையான வேலை, நீண்ட கால பண உறவு, மனதில் அமைதி, இது அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இது உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக வரப்போகக்கூடிய உறவுகளாக இருக்கும். உண்மையான நண்பர் உங்களை தேடி வருவார். நீங்கள் நம்பக்கூடிய ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேடி வருவார். தொழிலில் ஒரு தொடர்பானது கிடைக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒருவர் உங்களை தேடி வரலாம். குடும்பத்தில் ஒரு உறவானது மேம்படும். பழைய உறவுகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சனி பகவானை சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். உங்களை இன்னும் அழகானதாக மாற்றிவிடும். காகங்களுக்கு உணவு போடுங்கள். கருப்பு உளுந்தை நீங்கள் சனி பகவானுக்கு பிடிக்கும் என்பதால் கருப்பு உளுந்தை நீங்கள் தியானம் செய்வது இன்னும் உங்களை அழகாக மாற்றும். எனவே மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த சோதனைகள் மிகவும் கடுமையானதாக இருந்தது. ஆனால் அந்த சோதனைகள் உங்களை பலமாக மாற்றியிருக்கும். இப்போது சனி பகவான் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதனால உங்களுடைய பொறுமை வீண் போகவில்லை. இதற்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மறக்காமல் நான் இதுவரை கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அப்பொழுதுதான் அடுத்த வீடியோ போடுவதற்கு எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.